எமோஷனை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை நல்ல வழியில பயன்படுத்தலாம். அதை வந்து ஒரு சிறப்பான வழியில நம்ம ஒரு நல்லதை செஞ்சு பயன்படுத்துறதுங்கிறது தப்பு கிடையாது. ஆனா அதை வந்து அவங்க எமோஷனலா இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொண்டே வச்சாங்களோ அந்த மக்களுக்காக ஒரு கேள்வின்னு ஒண்ணு வரும்பொழுது யாரோ ஒருத்தர் சொல்லிதான் பண்றாங்க, அது ஒரு பப்ளிசிட்டிக்கா எடுக்கிறாங்கிறதா மறுபடியும் சொல்லுவேன். அந்த பதில தெளிவுபட சொல்லிடணும். எந்த மக்கள் வந்து நம்மளை வந்து ரொம்ப பெருமையா நினைச்சு நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு உயரத்தை கொண்டே வச்சாங்களோ அந்த மக்களுக்காக ஒரு கேள்வின்னு ஒண்ணு வரும்பொழுது அது ஒரு சர்ச்சை வரும்பொழுது அதுக்கான தெளிவான பதில சொல்லிட்டா அந்த நீங்க நீங்க என்ன சத்தமா கூட பேசலாம், நீங்க வந்து ஒரு உங்க குரலை உசத்தலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் உண்மையும் தெளிவும் இருந்தாவே சிறப்பு. இது நீ தான் செஞ்சேங்கிறது கூட இப்போ வரைக்கும் நான் நம்பல, நீ செய்யற அப்படிங்கிறது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய சொந்த காசுல தான் செஞ்சேன் அப்படிங்கிற. அப்படி உங்க சொந்த காசுல செஞ்சிருந்தா ஏன் இப்படி தரம் இல்லாத பொருட்களை நீ வாங்கியிருக்கணும்? நீ தெரிஞ்சு செஞ்ச தெரியாம செஞ்சாங்கிறது இன்னும் நீ சொன்னதான் தெரியும். ஆனா நான் என்ன சொல்றேன், தெரியாம நடந்து போச்சு இந்த 8 ஆம்புலன்ஸ், அதுல இருந்து நான் உண்மையிலேயே எனக்கும் மன வருத்தத்தை தருது அப்படின்னு சொல்லிடலாமே. அதையே சொல்ல மாட்டேங்கிறாப்ல. நான் போய் அவன் நல்லதுக்காக சொல்றேன், அவன் நல்லதுக்காக சொல்றப்ப நம்மளே எடுத்து ஒரு விஷயத்த சொல்றாப்ல அப்படின்னா ஏன்ப்பா அப்படி பேசுறான்னா தெரியும். நான் யார்கிட்ட சொன்னாலுமே யாருமே கேட்கறது இல்லை. அதுல பாலம் ஒண்ணு தான் எடுத்துக்கணும். ஏன்னா நான் நல்லதுதான் சொல்றேன். ஒருவேளை நம்ம வந்து தரம் தாழ்ந்து போயிட்டோம்னு நினைக்கிறேன். மத்தவங்க வீடியோ எடுத்து போடுறது எனக்கு தெரியாது. ஆனா பாலா விஜய் சரிடா அதுவா. இப்போ வந்துட்டு நீ பாலாவை வந்து இவ்வளோ விமர்சிக்கிற. திமுக அவ்வளோ கொள்ளையடிச்சு மக்களுடைய வரி பணத்தை அவ்வளோ கொள்ளையடிச்சு அவங்க வாட்சே எவ்வளோ கோடிக்கு இருக்குது தெரியுமா? மக்களுடைய வரி பணத்தில் ஒரே ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு பணம் கொடுத்தேன் ஸ்கூலில் இலவசம் சாப்பாடு போட்டேன்னு சொல்கிறாங்க. பாலா சரி கொள்ளையே அடித்து கொடுக்கட்டுமே, கொள்ளையடித்து மக்களுக்கு தானே செய்கிறான். அவன் வச்சுக்கலையே அந்த கொள்ளையடிச்சே. முதல் நீ வந்து ஒரு ஆம்பளையாக இருந்தா, ஒரு நல்ல ஆண் மகனாக இருந்தால் நீ போய் திமுகவை கேள்ற தைரியம் இருந்தா, எவ்வளோ ஒன்றுமே இல்லாத ஒரு மெக்கானிக்காக இருந்தவனெல்லாம் எவ்வளோ கோடி சொத்து வச்சிட்ருக்கான். நீ ஒரு உண்மையான ஆம்பளை தைரியமானவனாக இருந்தா நீ திமுகவை போய் கேட்கலாம்ல. ஏண்டா ஆதவா, உன்னை தாண்டா கேட்குறோம். அவன் ஏதோ சம்பாரிச்சு ஆனால் மக்களுக்கு தான் செய்கிறான். கொள்ளையடிச்சு செய்யட்டுமே. இப்போ என்ன கொள்ளையடிச்சாலும் மக்களுக்கு தானே செய்கிறாதே. திமுக கேட்க வேண்டித்தான் நீ. வேலை செஞ்சா சம்பாரிச்சாங்கிறது தெரியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவர் ஃபங்க்ஷன்ல போய் ஹோஸ்டா இருந்தாருன்னு தெரியும், அதுக்கு சம்பாத்தியம் வந்திருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, அவர் சினிமால நடிச்சாங்கிறது தெரியும். சோ அவருடைய சோர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் ஏதோ வீடியோ போடுறாங்க, அவங்க சோர்ஸ் என்னன்னே தெரியாது. அவங்கள போய் கேளுங்க. போன்ல என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்த மாதிரி அன்னைக்கே கேட்டேன், இதை வந்து வாகன ஆப்ல செக் பண்ண இந்த நம்பர்ல அது வந்து எஃப்சி இல்லை, ஆனா அது சொன்னேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா அவங்க இல்லைன்னா இந்த ஆம்புலன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. பாலா வளர்றது வந்துட்டு யாரோ ஒரு அரசியல்வாதிக்கு பிரச்சனையாக இருக்குது இல்லையா? சரி அதவா, நீ உண்மையான ஒரு ஆம்பளை இருந்தா நீ பாலாவை விமர்சிக்கிற மாதிரி நீ திமுகவில் அவ்வளோ கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க நீ விமர்சிடா. ஒரு வாட்சை அவ்வளோ கோடிக்கு வச்சுருக்காங்களேடா, அதை கேள்ற முதல்ல. அதை கேளு முதல்ல. அவன் வந்து மக்களுடைய வரி பணத்தை எடுத்து ஏதாச்சும் செலவு பண்ணானா என்ன பண்ணான்? நீ முதல்ல உண்மையான ஒரு ஆம்பளையாக இருந்தால் கேளு, தைரியம் இருந்தால் அந்த வீடியோவும் போடு.